அத்தை, அனிதாவை திட்டாதீங்க. நீ சும்மா அபிராமி. சின்ன வயசுல இவங்க அப்பா செல்லம் கொடுத்து இவளை கெடுத்துட்டாரு. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி கெடுத்துட்ட. எல்லாம் உன்னாலதான். அத்தை, பாவம் அக்காவை திட்டாதீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. யாரும் என் அபிராமி அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாம். எனக்கு பிறந்த வீட்லயும் ஆதரவில்ல, புகுந்த வீட்லயும் ஆதரவில்ல. அவ மாமனார நைஸ் பண்ணி ஏமாத்தி வாங்குறா. ஏன் புருஷனுக்கு அந்த துப்பு இல்ல. போய் அந்த மனுஷனை உண்டுல நாக்குற. அனிதா, அத்தை, நான் பேசினது தப்பா? இது நாள் வரைக்கும் நீ பேசாம இருந்தது அம்மா தப்பு. சுவாதி, அனி, புருஷன் வெளியே போகும்போது சிரிச்சபடி வழி அனுப்பலனாலும் இப்படி பத்திரக்காலை மாதிரி பார்த்து பயமுறுத்தாம இருக்கலாம். நகரு. வாங்குற சம்பளத்தை பீரோல வைக்கிறீங்க, சாமிய பூஜை ரூம்ல வைக்கிறீங்க, சட்டைய ஹேங்கர்ல மாட்டுறீங்க, செருப்ப வாசல்ல விடுறீங்க. ஆனா ஒரு பொண்டாட்டி எங்க வச்சுக்கணும், எப்படி வச்சுக்கணும்னு இந்த புருஷனுங்களுக்கு தெரியறதே இல்ல. தாலி கட்டிட்டோம், இழுத்துட்டு வந்துட்டோம், மாடு மாதிரி கடக்கணும், நினைச்சப்ப புல்லு போடுவீங்க, அப்படிதானே? அவள ஒரு மனுஷியாவே நினைக்கிறது இல்ல இல்ல? என்ன என்ன இப்ப ஏன் அவள கோவமா பேசுற? நான் பொண்ணா பிறந்ததை நினைச்சு ஏன் மேலே எனக்கு கோவம். எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கி இப்படி அவமானப்பட்டு நிக்கிறேன வழிய எனக்கு எந்த நிம்மதியும் இல்ல. யார்கிட்டயும் எதுவும் பேச முடியல. என்ன கட்ட புருஷன்கிட்டே என்னால வாயை திறக்க முடியல. அப்புறம் யார்கிட்ட என்ன பேசுறது? அனிதா, இப்ப ஏன் இப்படி பூடகமா பேசுற? எந்த பூடகமும் இல்ல சாமி. நான் இப்படி எல்லாத்தையும் உடைச்சு பேசுறதுனாலதான் என்ன பெத்தவள என்ன திட்டுறா, என் கூட பிறந்தவள என்ன திட்டுறா, என் வீட்டுக்கு ஒன்று வந்தவ கூட என்ன கேவலமா பேசுறா. போச்சு, எல்லாம் போச்சு. என் நிம்மதி போச்சு, என் வாழ்க்கை போச்சு. மனைவியை குடும்பப்படுத்துற கணவனை பத்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன். ஆனா கணவனை குடும்பப்படுத்துற மனைவியை இந்த வீடு தானே பாக்குது. நிம்மதி இல்லையா? நிம்மதி இதெல்லாம் நாங்க சொல்ல வேண்டியது. ஆமாங்க, நான் கொடுமைப்படுத்துறேன். எங்க அப்பா பெரிய பங்களா வாங்கி தரேன்னு கெஞ்சுறாரு, அத வாங்கிக்கங்கன்னு கொடுமைப்படுத்துறேன். அவருக்கு ஈக்குவலா கம்பெனில போஸ்டிங் தரேன்னு சொல்றாரு, அதை ஏத்துக்கங்கன்னு கொடுமைப்படுத்துறேன். என் அப்பா எனக்கு சொத்து பணம் குடுக்கறேன்னு சொல்றாரு, அத வாங்கிக்கங்கன்னு கொடுமைப்படுத்துறேன். 4 பேர் மாதிரி ஜம்முன்னு கார்ல வேலைக்கு போயிட்டு வாங்கன்னு கொடுமைப்படுத்துறேன். அப்படித்தானே? சொல்லுங்க. நீங்க நல்ல மனுஷன், அனாவசியமா செலவு பண்ண மாட்டீங்க. ஆனா தினேஷ் குடிக்கிறாரு, 10 வட்டிக்கும் 15 வட்டிக்கும் கடன் வாங்குறாரு. எங்க அப்பா அந்த கடன் எல்லாம் அடைக்கிறாரு. எப்படியோ எங்க அப்பா கிட்ட இருந்து காசு வாங்கிடுறாரு. அந்த ஸ்வாதி எல்லாத்தையும் அழுதே சாதிக்கிறா. ஆனா நீங்க எங்க அப்பாவை தரத வேணாம்னு சொல்றீங்க. எனக்கு நீங்க என்ன சின்ன பிள்ளைய உங்களுக்கு புரிய வைக்க? பொண்டாட்டிய அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா சொல்றதா வரதட்சணை கொடுமை. ஆனா அப்பாவை தரத வேணாம்னு சொல்றது கொடுமையிலேயே கொடுமை. மாமா, உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்லுங்க. நான் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். புத்திசாலித்தனமா பொழைக்க சொல்லுங்க. ஏய், நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு அவங்க கிட்ட போற? ஏங்க, ஒரு வாத்தியார் சொல்லி கொடுக்கறது புரியலனா இன்னொரு வாத்தியார் கிட்ட டியூஷனுக்கு அனுப்புறது இல்லையா? அனிதா, நீ பணக்காரியா பிறந்து பணக்காரியாவே வளர்ந்துட்ட. சொந்தமா உழைச்சி சொந்த கல்ல நின்னு இன்னைய வரைக்கும் தன்மானத்தோட வளர்ற எங்க அப்பா பத்தி உனக்கு புரியாது. அர்ஜுன், இல்லப்பா, அவளுக்கு அந்த அளவுக்கு மனப்பக்குவம் இல்ல. என்னங்க தன்மானம் தன்மானம் சொல்லிக்கிட்டு? நான் என்ன உங்களை திருட சொன்னேனா இல்ல கொள்ளை எடுக்க சொன்னேனா? எங்க அப்பா எனக்கு தரத உங்களை வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்றேன். அனிதா, உனக்கு தெரியுமோ தெரியாதோ,
இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா சாப்பாடு செலவு கூட எங்கள் அப்பா பென்ஷன் காசில் தான் நடக்குது. பெத்த புள்ளனா என்கிட்டயே காசு வாங்க மாட்டேங்கிறார். அப்படி இருக்கும்போது சம்மந்திக்கிட்ட அவர் எப்படி காசு வாங்குவார்? இதெல்லாம் உனக்கு புரியாது. ஆனால் ஒன்று, இன்னொரு தடவை இதை பற்றி இந்த வீட்டில் நீ பேசின எனக்கு கெட்ட கோபம் வரும். உங்கள் அப்பா பணம் எனக்கு தேவை இல்லை. இஷ்டம் இருந்தா இந்த வீட்டில் இரு. அர்ஜுன், திஸ் இஸ் டூ மச். இவ்வளோ நேரம் பேசின பார் அது சரி, ஆனால் இப்போ பேசின பார் அது தப்புடா. அப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா, தயவு செய்து இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. இன்னைய வரைக்கும் என் தன்மானத்துக்கு நீங்கள் துணையாக தான் இருந்திருக்கீங்க. நானும் அப்படிதான். சொன்ன கேளுமா. அப்படிமா வேண்டாம். உடலுக்கு ரோகிணி, நல்லது தானே. அடம் பிடிக்காம மருந்து குடி. வாமா. என்ன ரொம்ப நாள் ஆளை காணும்? என்ன பண்றது, எனக்கும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. எங்க வேலை சரியா இருக்கு. உனக்காவது அந்த ஆசை இருக்கு, ஆனா இந்த மதனுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. இந்த பக்கமே வர்றதில்ல. இவெல்லாம் ஒரு மனுஷனா? அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவர் வந்தாலே அவரை தேள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்க. அப்புறம் எப்படி அவர் வருவாரு? யார் என்ன சொன்னாலும் ரோகிணிய பார்க்காம அவரால இருக்க முடியாது. ஆனா அவருக்கே வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. சாந்தி, என்னாச்சு? என்ன பிரச்சனை? அவருக்கும் அவர் அப்பாவுக்கும் தினம் ஆபீஸ்ல பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அவரோட சூழ்நிலை இப்ப சரியில்லை. அவர் மனசு நொந்து போயிருக்காரு. அவர் வர முடியாதுங்கிறதுனாலதான் என்ன போய் பார்த்துட்டு வர சொன்னாரு. அவரு கொஞ்ச நாளாவே வீட்ல யார்கிட்டயும் சரியா பேசுறது இல்ல, மூடுவிட்டாவே இருக்காரு. மத்தவங்க மனச நிம்மதி இல்லாம செய்யறவனுக்கு மூடு ஒரு கேடா? ஐயோ, அவரை பத்தி அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவர் படுற வேதனையும் உங்களுக்கு தெரியாது. சாந்தி, உனக்கு தான் அந்த மதனை பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுற. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் மேல கோவம் இருக்கிறதுனால அவரோட உண்மையான மனசை உங்களால புரிஞ்சுக்க முடியல. அவருக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்கி பேசுறியே. நீ என்ன என் மகளுக்கு தோழியா, இல்ல அந்த மதனுக்கு வக்கீலா? அந்த மதன் என்னவோ என் மகளுக்காக தினம் உருகிறத நேர்ல பார்த்தா மாதிரில நீ பேசுற. தினம் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இந்த சாந்திய உங்க பொண்ணுக்கு தோழியா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா என் கணவரோட அண்ணன் தான் மதன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த மதன் தான் தப்பானவன் நினைச்சேன். அவன் தம்பி பொண்டாட்டி கூடவா? ச்சே, போய் சொல்றதா உங்க குடும்பத்துக்கே பழக்கமா? இந்த உண்மையை ஏன் என்கிட்ட மறைச்ச? இந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் கூட வந்திருப்பீங்களா? உங்க மக தான் தாய் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதனாலதான் இந்த உண்மைய கொஞ்ச நாள் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன். அது ஏன் தப்புதான். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. உன்னை மன்னிக்கிறதுக்கு நான் யாருமா? என் மக வாழ்க்கையில தான் எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது. அம்மா, தயவு செஞ்சு கோவப்படாத. இப்ப எனக்கு உண்மையிலே சப்போர்ட்டா இருக்கிறது சாந்தி மட்டும்தான், நீ கூட இல்ல. ரோகிணி, அப்படியெல்லாம் அம்மாவை பேசக்கூடாது. அவங்க கோவம் ஆதங்கம் அவங்களுக்கு நியாயம் தானே. பாத்தியம்மா, சாந்தி இப்ப கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறா. சாந்தி அந்த வீட்டுக்கு தாலி கட்ட மருமக தான். ஆனா இன்னும் அவளை மருமகளா தன் மாமனார் ஏத்துக்கவே இல்ல. தாலி கட்டின இவளும் போராடுறா, தாலி கட்டாம நானும் போராடிட்டு இருக்கேன். இங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்ல, ஒரே இடத்துல தான் இருக்கும். சாந்தி, எனக்காக என் அம்மாவும் மன்னிச்சிரு. சேச்சே, நான் கோவப்பட்டாதானே மன்னிக்கிறதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்ளோ பெருந்தன்மை எனக்கே வருமானு சந்தேகமா இருக்கு.
நான் அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறேனோ இல்லையோ, உன் மாமனார் உன்னை புரிஞ்சுக்கிட்ட, உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும். நான் வரேன் ரோகிணி. என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஃபைல் மேல கோவத்தை காட்டுறீங்க? வேற யார் மேல காமிக்கிறது? ஏன்னா அதுக்குதான் வாய் இல்ல. நான் கோவத்தை காமிச்சாலும் பதிலுக்கு அது கோவத்தை காமிக்காது. அதனாலதான் தூக்கி எறிஞ்சேன். என்ன உடம்பு சரியில்லையா? தலைவலிக்குதா? நான் வேணா சூடா காஃபி போட்டு வரட்டுமா? நானே சூடா இருக்கேன். ஏன் அபிராமி, நான் என்ன எல்கேஜி யூகேஜி படிக்கிற ஸ்டூடெண்டா? என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? யாரு? உன் மாமனார். என்ன சிரிக்கவும் விடாம சிந்திக்கவும் விடாம அழ விடுறாரு, அதுவும் தனியா. இப்ப மாமா என்ன பண்ணாரு? என்னதான் பண்ணல? ஆர்கே இண்டஸ்ட்ரியை அவர்தான் ஆரம்பிச்சாரு, உழைச்சாரு, இல்லன்னு சொல்லல. ஏதோ அவர் அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்கு நானும் இந்த இண்டஸ்ட்ரியை கட்டி காப்பாத்திட்டு இருக்கேன். நான் என்ன காசு எடுத்து சூதாடுறேனா ரேஸ் ஆடுறேனா? தொழில் வந்தா என்னைய அபிப்பிராயம் கேட்கணும், அப்பதான் எனக்கு மரியாதை. திருதுப்புறம் வந்து ஃபைல கொடுத்து ப்ராஜெக்ட ரெடி பண்ண சொல்றாரு, அதுவும் நாளைக்கே. நான் என்ன மனுஷனா மிஷனா? உன் மாமனார் ஒரு சர்வாதிகாரி. அவர் நினைச்சதை முடிக்கணும், சாதிக்கணும். மத்தவங்களை பத்திலாம் அவர் கவலையே இல்ல. ஏன் இந்த நியூ ப்ராஜெக்ட பத்தி என்னையும் ஐடியா கேட்டிருக்கலாம் இல்ல? ஏன் அறிவு கெட்டதை நான் ஏதோ சொல்லிருப்பேன் இல்ல? என்னமோ ஹெட் மாஸ்டர் மாதிரி. சரி, அவரே முடிவெடுக்கட்டும், வேலையும் கொடுக்கட்டும். ஆனா நாளைக்கே கொடுக்க சொன்னா எப்படி? அப்படியே ராத்திரி பகல்ல கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதுல 1000 குறை சொல்லுவாரு, அதுவும் 4 பேர் முன்னாடி. பேருக்குதான் பணக்கார வீட்டு புள்ள, ஆனா ஒரு ஏழைக்கு இருக்கிற சுதந்திரம் கூட எனக்கு இல்ல. ராயல் அடிமை. நான் ஒரு ராயல் அடிமை. அப்படிலாம் பேசாதீங்க. அப்படிதான் பேசுவேன். அது மட்டும் இல்ல, இதோ இந்த ப்ராஜெக்ட் நான் எதையுமே பண்ணி முடிக்க மாட்டேன். என்ன பண்ணுவாரோ பண்ணிக்கிட்டோம். என்ன வெளிய அனுப்பிச்சாலும் I don't care. I don't care. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களேன். யார் சொல்றது கேட்க தயாரா இல்ல. ப்ளீஸ். அண்ணி, என்னாச்சு? அண்ணன் கோமா போயிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்றது கார்த்திக், நாளுக்கு நாள் உங்க அப்பாவுக்கும் இவருக்கும் பிரிவு அதிகமாயிட்டே போகுது. மாமா இவர் ஒரு அடிமையா நடத்துறாருன்னு இவர் நினைக்கிறாரு. மாமா ஸ்ட்ரிக்டா இருக்கிறது இவருக்கு பிடிக்கல கார்த்திக். இன்னைக்கு ஏதோ ஃபைல கையில கொடுத்துட்டு நாளைக்குள்ள ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணும், ஆபீஸ்ல கொடுக்கணும்னு மாமா சொல்லியிருக்காரு. இவர் என்னன்னா கோவமா என்னால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு ஃபைல தூக்கி போட்டுட்டு போறாரு. நான் எவ்வளவு சொல்லியும் அவருக்கு புரியல. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வருமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. அண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க. அண்ணன் நாளைக்கு காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடி ஃபைல் ரெடியா இருக்கும். என்ன சொல்றப்பா? நான் பாத்துக்கிறேன். நீ ஏற்கனவே நான் பார்த்த வேலை தானே, எனக்கு மறந்துருமா என்ன? கம்பெனில வேலை பார்த்துட்டு தானே மிலிட்ரிக்கு போய் ஜாயின் பண்ண. இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன். அது மட்டும் இல்ல, அப்பாக்கும் அண்ணனுக்கும் நடுவுல இதனால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஓகே?
ஷியாம் சார் மதன் வரலையா இன்னும்? காலையில நான் தான் முதல்ல ஆபீஸ்க்கு வந்தேன், அவர் இன்னும் வரலையே. அப்படியா? அதான் அவன் இன்டர்காம் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ரிங் போயிட்டே இருக்கு, பதிலே இல்ல. என் ரூமுக்கு வா. ஓகே சார். Come in, sir. Yeah, come in. Any news about Madan? எனக்கு 11 o'clock ஒரு இம்பார்ட்டன்ட் நெகோசியேஷன் இருக்கு. அந்த ஃபைலை விட்டு ஒரு கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண சொன்னேன். இங்க இருக்கிற ஃபைல் எதுலயும் கொட்டேஷன் காணா, மட்டும் தகவல் இல்ல. வாட் ஹேப்பன் டு ஹிம்? தெரியல சார், நோ இன்டிமேஷன். ஆபீஸோட நினைப்பே இல்ல துரைக்கு. ஒருவேளை நைட்ல கண்ணு முழிச்சிருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம்பா. நான் ஒரு பொறுப்பு கொடுத்தா ஒழுங்கா செய்வேனா? irresponsible ass. சார் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு தெரியும்பா, போ வேலையை பாரு, போ. கெட் கோயிங். ஹலோ. மதன் இன்னும் ஆபீஸ்க்கு வரலையேம்மா? இன்னுமா வீட்டுல இருக்கான்? தெரியலையே, அவர் வீட்டுக்குள்ளேயும் இல்ல, காரும் இல்ல, எங்க போயிருக்காருன்னு தெரியல மாமா. என்னம்மா இது? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தேன், அவனும் வரல, தகவல் இல்ல. இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கானே அவன். அவன் செல்லுக்கு நான் ஃபோன் பண்ணா கட் ஆகிட்டே இருக்குமா? வேணும்னே கட் பண்றான்னு நினைக்கிறேன். வாட்ஸ் ராங் வித் ஹிம்? சரி, நீ ட்ரை பண்ணுமா? அவன் கிடைச்சானா உடனே என்கிட்ட பேச சொல்லு, முடிஞ்ச ஆபீஸ்க்கு வர சொல்லு. சரி மாமா. எங்க போயிருப்பாரு அவரு?